கீழே விழுந்தா வீட்டில் சொல்ல மாட்டோம். கீழே விழுந்தா நாங்களே காயத்தில் எச்ச துப்பி பேப்பர் ஓடிட்டு திரும்ப ஓட வேண்டியது. இத்தனைக்கு பிடி மிஸ் தான் ஓட சொல்லும். அப்போவே நாங்கள் சொல்ல மிஸ் ஓட முடியாது மிஸ் 5 ரவுண்ட் ஓட்டி ஓடு ஓடி கீழே விழுந்து காயம்பட்டால் வீட்டில் போய் சொல்ல மாட்டோம். நாங்களே எச்ச துப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி நடந்து வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி அதை செஞ்சுருவீங்க நீங்கள். உடனே அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மா பாட்டி தாத்தா அப்புறம் ஃபோன் பண்ணி ஊர்லேருந்து மாமா மாமியை வரவழைக்கிறாங்க. அப்புறம் எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வருது. எங்கள் பிள்ளையை நீங்கள் அடித்தீர்கள். அடிக்கவே இல்லை, இன்னும் கையை தான் தூக்கியிருக்கு அந்த மிஸ்ஸு. கையெல்லாம் தூக்காதீங்க, நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்கன்றாங்க. அப்போ அன்றைய ஆசிரியர்கள் they had responsibilities but they also had authority. பொறுப்பு நிறைய இருந்தது, அதற்கான சுதந்திரமும் அவர்களுக்கு இருந்தது. இன்றைய ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த பிள்ளை நல்லா படிக்கலைன்னா நிர்வாகம் உங்களை தானே கேட்குது. ஏன்னா உங்கள் கிளாஸில் மட்டும் 10 பேர் ஃபெயிலாக இருக்காங்க, உங்களை கேட்குறாங்களா இல்லையா? அதே மாதிரி பெற்றோர்களும் வந்து கேட்குறாங்க. உங்கள்கிட்ட தானே விட்டு வச்சுருக்கோம், நாங்கள் உங்களுக்கு தானே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், நீங்கள் தானே நியாயம் தானே அது. இப்போ பொறுப்பு இருக்கிறது, ஆனால் அத்தாரிட்டியே கிடையாது. யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் நோ அத்தாரிட்டி. இதுதான் நேற்றைய ஆசிரியர்களுக்கு இன்றைய ஆசிரியர்களுக்கு இருக்குது.